الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து புகழனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும் என்று கூறியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறி, அதே போன்று அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர் அனைவர்கள் மீதும் அந்த ஸலவாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என்று கூறியதற்கு பின்னால் ஆரம்பமாக அல்லாஹு தாலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு நற்கட்டளை பிறப்பித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த காலங்கள், இந்த நாட்கள் ஒரு சில நாட்கள் தான் மீது இருக்கின்றது. இதில் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பதற்கு மிக தகுதியான நாட்கள், அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பதற்கான மிக மிக தேவைப்படக்கூடிய நாட்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலாவுடைய அருள்கள் இறங்கக்கூடிய அதிகமான மிக மிக மகத்தான அருள்கள், அருட்கொடைகள் இறங்கக்கூடிய காலம் இது. இந்த காலம், இந்த நாட்கள், சில நாட்கள் தான் அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ரை வைத்து என்ன செய்திருக்கின்றான், சிறப்பித்திருக்கின்றான். எங்களுக்கு தெரியும், லைலத்துல் கத்ர் இரவு, அதில் வணக்கம் செய்வது 1000 மாதங்கள் வணக்கம் செய்வதை விட சிறந்தது. 1000 மாதங்கள் அல்ல, 1000 மாதங்களை விட வணக்கம் செய்வது சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹ்வை நம்பியவர்களாக, ஈமான் கொண்டவர்களாக, அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு 1000 மாதங்கள் வணக்கம் செய்ததை விட சிறந்த கூலி அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். அதே போன்று அவர்களுடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் தஆலா செய்கின்றான், மன்னிக்கின்றான். அதாவது லைலத்துல் கத்ரில் யாரு ஈமானுடனும் நற்கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். அந்த லைலத்துல் கத்ர் இரவு 1000, அதிலே வணக்கம் செய்வது 1000 மாதங்கள் வணக்கம் செய்வதை விட சிறந்ததாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இரவை இந்த நாட்களுக்குள் தான் நாங்கள் தேடிக்கொள்ளலாம். இந்த கடைசி 10 நாட்கள், அதிலே மொட்டைப்படியான நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதை மிக நாங்கள் முயற்சி எடுத்து தேட வேண்டும், அதற்காக வேண்டி முயற்சித்து தேட வேண்டும் என்பதாக எங்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கின்றது. அதில் விசேஷமாக இந்த காலங்களில் ஃபர்லான வணக்கங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவதோட இரவு தொழுகைகள், விசேஷமாக இரவுடைய அதிகமான நேரங்கள் தொழுவதிலையும், அல் குர்ஆன் ஓதுவதிலையும், திக்ர் செய்வதிலையும், துஆ கேட்பதிலையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். ஏனென்றால் சில நேரம் எங்களுக்கு அல்லாஹ்விடம் அதாவது எங்களுடைய துஆக்கள் சொல்லக்கூடிய திறந்த ஒரு காலம் என்ன செய்யலாம், எங்களுக்கு நேர்படலாம். இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய, உலகத்திலேயும் மறுமையிலேயும் ஈடேற்றத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய பல பாக்கியங்களை நாங்கள் பெறலாம். ரப்பனா வஸிஅத் குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா. அல்லாஹு தாலாவுடைய அதாவது அவனுடைய அருள் எல்லாவற்றிலும் பறந்திருக்கின்றது, அவன் அறிந்திருக்கின்றான். ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக வகிஹிம் அஸாபல் ஜஹீம். எனவே யா அல்லாஹ், அதாவது தௌபா செய்து உன்னுடைய பாதையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நீ என்ன செய்வாயாக, பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை நரகத்தை விட்டும், நரக வேதனையை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. ரப்பனா வஅத்கில்ஹும் ஜன்னாத்தி அத்னில்லதி வஅத்தஹும். யா அல்லாஹ், நீ வாக்களித்த அந்த சுவர்க்கத்தை அவர்களுக்கு வழங்குவாயாக. ஒமன் சலஹ, அவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒமன் சலஹ மின் ஆபாஇஹிம், அவர்களுடைய தந்தைமார்கள்ல சாலிஹாக இருந்தவர்கள், நல்லவர்கள், வாசுவாஜியும் அவர்களுடைய துணைவிகள்
அல்லது துணையாளர்கள், கணவன் மனைவி, வதுர்ரியாத்திஹிம் அவர்களுடைய பின்னால் வரக்கூடிய பிச்சலம், அவருடைய சந்ததியினர்கள் அனைவர்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கின்றது. இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம், நீ மிகைக்கக்கூடியவன், ஞானம் உள்ளவன் என்று அல்லாஹு தாலா அதாவது குறிப்பிடுகின்றான். வக்கீமுஸ் ஸய்யிஆத், அதே மாதிரி அவர்களை பாவங்களை விட்டு பாதுகாரு. வமன் தகிஸ் ஸய்யிஆத், நீ யாரு பாவங்களை விட்டு பாதுகாத்தாயோ, அஷரது வமன் தகிஸ் ஸய்யிஆத்தி யௌமஇதின் ஃபகத் ரஹிம்தா, உண்மையில் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத் அருள் அவருக்கு கிடைத்த. அல்லாஹு தாலா பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்தான் என்றால் உண்மையிலேயே அல்லாஹு தாலா எங்களுக்கு ரஹ்மத் செய்து விட்டான். வதாலிக்கு ஹுவல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் மாதம் ஆதரவு வைக்க வேண்டிய, ஆசை வைக்க வேண்டிய, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அதிகமான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் ஆசை வைக்க வேண்டிய, ஆதரவு வைக்க வேண்டிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரிதான் அல்லாஹு தாலா இதுல அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பு, அல்லாஹு தாலுடைய அருள், நரக விடுதலை, இப்படியாக அல்லாஹு தாலா பல விதமான வெகுமதிகளை எங்களுக்கு வைத்திருக்கின்றான். எனவே நாங்கள் அதிகமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் திருப்தி பெறக்கூடிய அமல்களில் நாங்கள் அதிகமாக இந்த காலங்களை கழிக்க வேண்டும். இதிலேயும் இந்த கடைசி 10 நாட்களையும் மிக மிக லைலத்துல் கத்ர் வரும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நாட்கள், அதனுடைய இரவுகள், ஒற்றைப்படையான இரவுகள், அதில் அதிகமாக நாங்கள் குர்ஆனை ஓத வேண்டும். அதனுடைய வசனங்கள் எங்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும். அதில் நாங்கள் குர்ஆனை ஓதும் போது அல்லாஹு தாலாவுடைய வாக்குகள், அல்லாஹ் தாலுடைய எச்சரிக்கைகள், அல்லாஹு தாலா எங்களுக்கு கொடுத்த வெகுமதிகள், எங்களுக்கு கொடுத்த அதாவது கண்டிப்புகள், இப்படியாக இவைகளை நாங்கள் அந்த குர்ஆனில் நாங்கள் பெற வேண்டும். அல்லாஹு தாலா சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போது அந்த சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு ஏற்பட வேண்டும். அதற்காகவே நாங்கள் ஆசை மாத்திரம் போதாது, அதற்காகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும். அதுக்குரிய வேலைகள், அதுக்குரிய பணிகள், அதுக்குரிய நல்ல அமல்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அதே மாதிரி நரகத்தை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடும் போது உள்ளத்திலே பயம் ஏற்பட வேண்டும். அதுக்கு செல்லக்கூடிய அந்த பாதையை விட்டு நாங்கள் விலகி இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்கள், அல் குர்ஆனில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அல்லாஹு தாலாவின் மீது நாங்கள் ஆதரவு வைப்பதற்கு மிக மிக தகுதியான ஒரு மிகச்சிறந்த ஒரு உன்னதமான ஒரு வசனம் இருக்கின்றது. அதுதான் வஇன்ன ரப்பக லது மக்ஃபிரத்தின் லின்னாஸி அலா துல்மிஹிம் வஇன்ன ரப்பக லஷதீதுல் இகாப். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக உங்களுடைய இறைவன், எப்படி சொல்றான், அல்லாஹ்னு சொல்லல, உங்களுடைய இறைவன். நாம சொல்றோமே உன்னுடைய வாப்பா, அன்பு, நான் என்று சொல்லாம மகன் எப்படி சொல்றது, உண்ட வாப்பா. ஏன் அப்படி சொல்றது? இது குர்ஆனுடைய அழகான வசன அமைப்புகள். என்ன சொல்றான், இன்ன ரப்பக, உங்களுடைய இறைவன், லது மக்ஃபிரத்தின், மன்னிப்புடையவன், மன்னிப்பது அதிகமாக மன்னிக்க கூடியவன். லது மக்ஃபிரத்தின் லின்னாஸ், மக்களை மன்னிக்க கூடியவன். அலா துல்மிஹிம், என்ன, அவர்கள் எவ்வளவு அநியாயம் செய்தாலும், அவர்கள் அநியாயம் செய்வதோட அல்லாஹ் அவர்களை மன்னிக்க கூடியவன். எவ்வளவுதான் அநீதி செய்து கொண்டாலும், அநியாயம் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை மன்னிக்க கூடியவன் தான் உங்களுடைய இறைவன் என்பதை நீங்க எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டினான். சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா இன்னொன்று சொல்றான், இன்ன ரப்பக லஷதீதுல் இகாப், அதே மாதிரி உன்னுடைய இறைவன் இருக்கிறானே, கடுமையாக செய்யக்கூடியவன், தண்டிக்கக்கூடியவன், அவனுடைய தண்டனையும் மிக கடுமை என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அதாவது நாங்கள் சொல்றோம் ஹிப்ருல் உம்மா, இந்த உம்மத்திலே மிகப்பெரிய அறிவாளி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால என்ன செய்யப்பட்டவங்க, அதாவது அவர்களுக்காக துஆ செய்யப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே, அதாவது உம்மத்திலே மிகப்பெரிய அறிவாளி, குர்ஆனை பற்றி என்ன செய்யறது மிக அறிந்தவர். அவங்க சொல்றாங்க, மாஃபி கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல் அர்ஜா மின் கௌலிஹி வ இன்ன ரப்பக லது மக்ஃபிரத்தின் லின்னாஸ். அதாவது இந்த வசனத்தை விட அல் குர்ஆன்ல அல்லாஹ்வுடன் நாங்கள் ஆதரவு வைப்பதற்கு தகுதியான எந்த ஒரு வசனமும் கிடையாது. அவ்வளவு முக்கியமான, ஏன்னா அல்லாஹ் தஆலா
பலவிதமான உறுதிமானங்களோடு செய்யறான். அதில் சொல்லுவாங்க அரபுல இன்னன்றது உறுதிப்படுத்துறது, லது லாம் இன்னவுக்கு பின்னால் லாம் வந்தா இன்னும் கொஞ்சம் உறுதி. அப்ப பல விதத்தில் அல்லாஹு தாலா உறுதிப்படுத்தி சொல்றான், நீங்க எவ்வளவுதான் அநீதி செய்தாலும் நான் உங்களை மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹ் தாலா இங்கே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எம்மிடம் இருந்து நடக்கக்கூடிய தவறுகள் பாவங்கள் அனைத்தும் அநீதி. நாங்கள் நினைச்சு கொஞ்சம் அநீதி என்றால் இன்னொருத்தருக்கு நாங்கள் அநியாயம் செய்யறது மாத்திரமல்ல, பாவங்கள். அது அல்லாஹ்வோட சம்பந்தப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ஹக்கில உரிமையில வரக்கூடிய பாவங்களா இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு சம்பந்தப்படக்கூடிய அநீதிகளா இருக்கலாம். இவைகள் அனைத்தும் தான் என்ன செய்யறது, அநீதியாக இஸ்லாத்தை பார்க்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதர்கள் செய்யக்கூடிய அநீதியை பல வகையா பிரிக்கலாம். அல்லாஹ் சொல்றான், அவர் எந்த அநீதி இழைத்தாலும் எந்த அநியாயம் செய்தாலும் நான் என்ன செய்யக்கூடியவன், அவர்களை மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா சொல்றானே. இந்த அநீதியை பொறுத்த மட்டும் மிக பெரிய அநியாயம் என்ன தெரியுமா, இணை வைத்தல். அல்லாஹ் தஆலா இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், பாருங்க இன்ன லாம் ரெண்டு வந்திக்குது. இன்ன ஷிர்க நிச்சயமாக இணை வைத்தல், லதுல்முன் அலீம் மிக பெரிய அநியாயம். இது ரெண்டு அல்லாஹ் தஆலா ரெண்டு விதத்துல என்ன செஞ்சா இது உறுதிப்படுத்தி சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஆயிக்கலாம், அல்லாஹ்வுடைய பண்புகள்ல ஆயிக்கலாம், அல்லாஹ்வுடைய சக்தி அவனில் இருக்கக்கூடிய பல, அதாவது அல்லாஹ் தாலாவுடைய சக்தி அல்லது அல்லாஹு தாலாவுக்கு இருக்கக்கூடிய படைத்து பரிபாலிக்கக்கூடிய தன்மை, அல்லாஹு தாலாவுடைய வணக்க வழிபாடுகள் எதிலேயும் அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொன்றை வைப்பது அல்லது இன்னொருத்தனை வைப்பதை அல்லாஹு தாலா மிகப்பெரிய அநியாயமாக செய்கின்றான். அதுவும் ஒரு அநியாயம் தான். இதை பொறுத்த மட்டும் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைத்த நிலையில் யாராவது அல்லாஹ்வை சந்தித்தால் மரணித்தார் என்றால் அவர்களை அல்லாஹ் தாலா மன்னிக்க மாட்டார். மூத்தாகிறதுக்கு முன்னால மன்னிப்பு கிடையாது. இது குர்ஆன்ல அல்லாஹ் தாலா எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமாக இல்லாமல் தெளிவாக குறிப்பிட்ட செய்தி. இணை வைத்த நிலையில் யார் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்ப அவங்க மரணிக்கும் வரைக்கும் மேலுக்கு எந்த செல்ல முடியாது, அவன் நரகவாதி என்னுடைய அந்த நிலையில மரணித்தால் நரகவாதி, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹு தஆலா அவனுக்கு இணை வைக்கிறது என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதாவது மற்றவைகள் அனைத்தையும், அதெல்லாம் அதுக்கு கீழே தான். இணை வைத்தல தவிர இருக்கிற மற்றெல்லாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாவங்கள் அவன் நாடியவர்களுக்கு நம் மன்னிப்பார் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, இணை வைத்தல் என்பது எங்களுடைய நல்லமல்களை அப்படியே அடியோடு என்ன செய்யக்கூடியது, அழித்து விடக்கூடியது, இல்லாமல் செய்யக்கூடியது. எவ்வளவுதான் வணக்கம் செய்தாலும், வணக்கங்கள் ஈடுபட்டாலும், இரவு தொழுகை ஆயிக்கலாம், தௌபா ஆயிக்கலாம், எதுவா இருந்தாலும் இணை வைத்தல் என்று வந்துவிட்டால் அவைகள் அனைத்தையும் வந்து செஞ்சிடும், அது அடியோடு அழித்துவிடும். வலக்கது ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக், அல்லாஹ் தஆலா சொல்றான், வலக்கது ஊஹிய இலைக்க உங்களுக்கும், வ இலல்லதீன மின் கப்லிக் உங்களுக்கு முன்னால் வந்தவர்களுக்கும் நாங்கள் வஹி அறிவித்தோம். லஇன் அஷ்ரக்த, நீங்க இணை வைத்தால், சம்டைம் அப்படி வச்சுக்கோங்க, லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய அமல்கள் என்ன செய்யப்படும், அப்படியே வீணாக்கப்படும், அழிக்கப்படும். வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன், நீங்க நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுது நோம்பு நோட்டு அதை விடிய விடிய வணங்கி குர்ஆன் ஓதி திக்ரு செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு எல்லாம் வந்து செய்யறது வைத்து பார்த்தா ஜீரோ ஆயிக்குதுன்னா என்ன நஷ்டம். வல தக்கூனன்ன, நீங்கள் என்ன செய்வீங்க, அதாவது நஷ்டவாளிகள் நின்றுமாக ஆகிடுவீர்கள். இவர்கள் சுவர்க்கம் போகவே மாட்டார்கள், நரகம் போவது கட்டாயம். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டான். வமஅவாஹுன் நார், அவர்கள் போகும் இடம் நரகம்தான். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், இந்த அநியாயக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். அப்ப இணை வைத்தல் என்பது ஒரு அநியாயம் தான், அதை அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான். அதே மாதிரி பெரும்பாவங்கள் செய்வதன் மூலமாக ஒருவன் தனக்கே அநீதி செய்து கொள்வான். அதாவது பாவம் செய்யறதுனால அல்லாஹ் தஆலாவுக்கு அநீதி ஏற்பட போறதில்லை. இணை வைத்தறதுனாலையும் ஒரு மனிதன் தனக்கே தான் அநீதி செய்து கொள்றானே ஒழிய அல்லாஹ் தஆலாவுக்கு அவனால் என்ன செய்ய முடியாது, அநீதி இழைக்க முடியாது. அப்ப பெரும்பாவங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் என்ன செய்ய கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட பெரும்பாவங்கள் என்று சொல்லப்பட்ட கடுமையான தண்டனைகள் கூறப்பட்ட பாவங்கள், இவைகளை செய்வதன் மூலமாக ஒருத்தன் என்ன செய்யறான், தனக்கு அநீதி இழைத்துக் கொண்ட நிலைமையில் ஆனா அவனுக்கு எந்த இருக்குது, ஈமான் இருக்குது.
அல்லாஹ்வை பத்தி ஈமான் உறுதியாக இருக்கல, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பாவங்கள் ஈடுபட்டான், பெரிய பாவங்கள். அவன் மரணிக்கிறதுக்கு முன்னால தௌபா செஞ்சு அவன் அல்லாஹ் தஆலா அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான். ஆனா அந்த பாவங்களோட மன்னிப்பு கேட்காமல் மரணித்தான் என்றால் அவன் தண்டிக்கப்படுவதற்கு தகுதியானவன். தண்டிக்கப்படுவான் என்று சொல்ல முடியாது, என்ன சொல்லக்கூடும், நமக்கு தண்டனைக்குரியவன். ஆனா அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். தண்டனைக்குரியவன் என்று சொன்ன அர்த்தம் என்ன? தண்டனைக்குரியவன் என்றால் அவனுக்கு தண்டனை கிடைக்கலாம், ஆனா கிடைக்காமலும் அது அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தில் உள்ளது. சில நேரம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதாவது அல்லாஹ்வுடைய அருளினால் அவனை மன்னிச்சிடுவான். சில நேரம் நல்ல மக்கள் அவருக்காக கேட்கக்கூடிய துவாக்கள், அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தார்கள் கேட்கக்கூடிய துவாவின் மூலமாக, அல்லது அல்லாஹ் தஆலா சிலர்கள் சில காரியங்கள் மூலமாக அவர்களுக்கு என்ன செய்யும், அது அவர்களுக்கு சிபாரிசு செய்யும், அந்த சிபாரிசின் மூலமாக. இப்படியாக பல விதத்தில் அல்லாஹ் தஆலா செய்வாங்க, அவங்கள பாவங்களை மன்னிக்கிறதுக்கு போதும். அப்படித்தான் அவர்களுக்கு தண்டிக்கப்பட்டாலும் அவருக்கு சுவர்க்கம் போகும்போது பரிசுத்தவான்களாகத்தான் போவார்கள். என்றால் அந்த தண்டனை மூலமா என்ன செய்யப்படுவாங்க, அவங்க பரிசுத்தப்படுத்திடுவாங்க. காரணம் அவர்களுடைய ஈமான் அவர்களோட இருந்ததினால. இன்னும் சிலர்கள் நாங்கள் பார்த்தோம் என்றால் சிறு பாவங்கள், சிறிய சிறிய பாவங்கள். அன்பான சகோதரர்களே, இந்த சிறிய பாவம் பெரிய பாவம் என்றது நாங்கள் நினைக்க போதாமா, ஒரு ரூபா அல்லது ஒரு ரியால் வட்டி எடுக்கிறது சின்ன பாவம் கிடையாது, அது பெரிய பாவம். அதாவது சிறிய பாவம் பெரிய பாவம் என்று அளவிட்டதுக்கு மார்க்கத்தில் பெரிய பாவம் என்று குறிப்பிடப்பட்டவைகள், கடுமையான தண்டனை அறிவிக்கப்பட்டவைகள், கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டவைகள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு லானத் செய்கின்றான், அல்லாஹ் தஆலா அவங்களை திரும்பியும் பார்க்க மாட்டான், இப்படி வந்தவைகள் எல்லாம் பெரும்பாவங்கள். சிறிய பாவங்களை சாதாரணமாக செய்யப்பட்டவைகள், தடை செய்யப்பட்டவைகள், இவைகளை பொறுத்த மட்டும் இவைகள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா பெரிய பாவங்கள் இல்ல ஒருத்தர் மரணித்தான் அல்லாஹ் தஆலா அவைகள் அவர்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹூன அன்ஹு. இந்த பெரிய பெரிய பாவங்கள், நாங்க பெரும் பாவங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கோமே, அதை நீங்க தவிர்ந்து கொண்டீர்கள் நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்போம். வனுதுஹிலுக்கும் முதுஹலன் கரீமா, ஏன்னா மனிதன் தவறிழைக்கக்கூடிய உங்களை கண்ணியமாக நாங்கள் என்ன செய்வோம், சுருக்கத்தில் நுழைய வைப்போம். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா எங்களால் நடக்கக்கூடிய சிறிய சிறிய பாவங்களை எங்களுடைய மற்ற வணக்கங்களால் அல்லாஹ் தஆலா செய்வான், கிளீன் பண்ணிடுவான், சுத்தப்படுத்திடுவான். அபூ ஹுரைரா அவருடைய ஹதீஸ்ல வர்றது மாதிரி அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகள், வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்மாலிருந்து அடுத்த ஜும்மா, அதே மாதிரி வரமலான் இல்லா ரமலான், ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான், முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன, அதில் இடையில நடக்கிற எல்லா பாவங்களையும் என்ன செய்யும், அவைகள் அழித்துவிடும். எப்ப இது ஜுத்னபத்துல் கபாயிர், பெரும் பாவங்கள் இல்லாவிட்ட, பெரும் பாவங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்க வேண்டும். எனவே சிறிய சிறிய பாவங்கள், இதுவும் நாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் தான், ஆனால் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், சிறிய பாவங்களாக இருந்தாலும் அதில் நாங்கள் தொடர்ந்து சிறு பாவங்கள் அப்பப்ப எங்களால் நடைபெறுறதுன்றது வேற, ஒருத்தன் ஒன்றில் அதில் உறுதியாக தொடர்ச்சியாக இருக்கிறான் தான் அது பெரும்பாவமாக மாறிவிடும். அந்த சிறிய பாவங்கள் பெரும்பாவமாக மாறிவிடும் என்பதுதான் உலமாக்களுடைய கருத்து. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, சிறிய பாவத்தில் தொடர்ந்து இருக்கும் போது அது பெரிய பாவமாக மாறிவிடுகின்றது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வைலுல் லில் முஸ்ரின், ஒரு பாவத்தில் அப்படியே உறுதியாக தொடர்ந்திருக்கிறவங்களுக்கு வயல், நரகம், கேடு, இந்த வயல் என்ற வார்த்தை வரக்கூடியவைகள் பெரும்பாவம். அல்லதீன யுஸ்ர்ரூன அலா மா ஃபஅலூ வஹும் யஅலமூன், தெரியும் பாவம் என்று தெரிஞ்சு கொண்டு அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, விடாம என்ன செய்யறாங்க, அதில் இருக்கிறாங்க என்றால் அதுவும் பெரும்பாவமாக மாறிவிடும். ஏன்னா இந்த வயல் என்ற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பாவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, இது ஒன்று. இன்னொரு அநியாயத்துடைய வகை, ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு செய்யக்கூடிய அநீதி, அவனுக்கு அநியாயம் செய்வது, அவனுடைய ஹக்கை, அவனுடைய உரிமையை பறிப்பது. அன்பான சகோதரர்களே, அவனிடமிருந்து எடுக்கப்பட்ட உரிமையை திருப்பி கொடுக்காதவரை அல்லாஹ் தஆலா அவனை மன்னிக்க மாட்டான். அல்லது அவன் அதை மன்னிக்கும் வரை, அவன் அதை ஹலால் செல்லும் வரை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அப்படி இல்லாவிட்டால் மறுமை நாளில் இவனுடைய நன்மைகளை அவனுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அங்க மறுமை நாளில் பழி தீர்க்கிறது நன்மை தீமைகளை வைத்துத்தான். அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், கூறக்கூடிய ஹதீஸ் புகாரில் வருகிறது.
மன் கான ஐந்தஹு மதுலமத்துல் லி அஹீஹி, உங்கள யாருக்காவது உங்களுடைய சகோதரனுக்கு அநீதி நடந்திருந்தால் ஃபல் யதஹல்லல்ஹுல் யௌம், இன்று அவரிடம் போய் நீங்க என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க, அதை ஹலாலாக்கி கொள்ளுங்க. ஃபைன்னஹு லைஸ ஸம்ம தீனாரும் வலா திர்ஹம், அங்க போனா தீனார் திர்ஹம் எல்லாம் கிடையாது. எங்க மறுமையில போய் காசெல்லாம் கொடுத்து எந்த செய்ய முடியாது. மின் கப்லி அன் யுஅஹத லி அஹீஹி மின் ஹஸனாத்தி, எதுக்கு முன்னால உங்களுடைய சகோதரனுக்கு உங்களுடைய நன்மையிலிருந்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால. ஃபைல்லம் யகுன் ஹஸனாத், கொடுக்கிறதுக்கு நன்மைகள் இல்லையா, உஹித மின் ஸய்யிஆத்தி அஹீஹி ஃபதுரிஹத் அலைஹி, அவருடைய பாவங்கள் எடுத்து இவர் மீது என்ன செய்யப்படும், போட்டப்படும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதில் நாங்கள் முக்கியம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இரவுகள் இருக்கின்றது ஒரு மூமினை பொறுத்த மட்டில் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில நல்ல ஒரு நிலையை உருவாக்கி கொள்வதற்கு தௌபாவின் மூலமாக, அதாவது மனம் வருந்தி உண்மையாக தௌபா செய்வது மீள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம். அதே மாதிரி தனக்கும் தன்னுடைய சகோதரருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். ஏன்னா அல்லாஹு தாலா மன்னிப்பை விரும்புபவன், அல்லாஹு தாலா மன்னிப்பவன். இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ, அல்லாஹ் மன்னிப்பவன் என்பது வேறு, மன்னிக்கிறத விரும்பது என்றது இன்னும் கொஞ்சம் அதை விட மேலான. இப்ப நாங்க மன்னிக்கிறோம், ஆனா மன்னிக்கிறது எந்த செய்ய மாட்டோம், சில நேரம் விரும்ப மாட்டோம் அதிகமானவங்க. ஆனா அல்லாஹ் தாலா மன்னிக்கிறத விரும்புறான். அப்ப நாங்க சொல்றது, எனவே இந்த நேரத்தில் அதாவது அல்லாஹ் தாலாவோட மன்னிப்பு கேட்கறதோட எங்களுடைய சகோதரர்களுக்கு எங்களால் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தா அதாவது அவர்களிடத்தில் நாங்கள் போய் என்கிறது அதை ஹலாலாக்கி கொள்ள வேண்டும். அதாவது இது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிகச்சிறந்த நேரங்கள் இதுவும் உண்டு. அல்லாஹு தாலா பாவம் மன்னிக்கக்கூடிய, நாங்கள் எவ்வளவுதான் அதாவது அநீதிகள் எங்களால் நடந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய என்பதால நாங்கள் நினைச்சது இந்த இடத்துல அல்லாஹு தாலாவோட நாங்கள் திரும்பி திரும்பி அல்லாஹு தாலாவில் மன்னிப்பு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹு தாலாவுடைய அதாபிலிருந்து யாருக்கும் வந்து செய்ய முடியாது, அச்சம் நீந்து இருக்க முடியாது. அல்லாஹு தாலா இந்த இடத்துல என்ன சொல்றான் பாருங்க, ரஜாவோட சேர்த்து இன்னொன்று சொல்றான். அல்லாஹு தாலா என்ன சொல்றான், அது சொல்றது இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். என்ன, அல்லாஹு தாலா மனிதர்கள் தவறு செய்தால் மன்னிப்பான் என்றதோட வைனல்லாஹ லஷதீதுல் இகாப், கடுமையாக தண்டிக்கக்கூடிய நேரத்தையும் அல்லாஹ் தாலா சொல்றான். எங்கேயும் அல்லாஹு தாலா எங்கேயும் வந்து அல்லாஹ் தாலா சொல்லும் போது என்ன சொல்றான், அல்லாஹ் தாலா ஆதரவை பத்தி அவன் மீது ஆசை வைக்கிறது பற்றி சொல்லும் போது பயத்தை சொல்றான், நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அதே மாதிரி அல்லாஹ் தாலா பாவ மன்னிப்பை சொல்லும் போது அடுத்த என்ன சொல்றான், தண்டனையும் சொல்றான். சுருக்கத்தை பற்றி சொல்லும் போது அடுத்த எதை சொல்றான், நரகத்தை பற்றி சொல்றான். என்ன, ஒரு மூமினை பொறுத்து ரெண்டும் இருக்கும், ஆதரவு இருக்கும் வேணும், பயம் இருக்கும் வேணும். ஆதரவு என்று கூடிட்டா அல்லாஹ் கரீம், அல்லாஹ் மன்னிப்பான், எல்லாத்தையும் செய்யற. அப்ப எந்த வந்துடும், ஒரு இவனாகவே இவனை ஏமாற்றிக் கொள்வான். என்ன, பாவம் செய்யறது, அல்லாஹ் கரீம். அல்லாஹு தாலா நாங்க தவறு செஞ்சா மன்னிக்கிறது என்பது வேற, அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்பதற்காகவே நாங்க தவறு செய்யறது என்பது வேற. ரெண்டு வித்தியாசப்படுத்திக்கிறோம். மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் தாலா கேட்கிறான். அல்லாஹு தாலா கரீம் மன்னிப்பவன் என்பதற்காக நீயே இப்படி ஏமாந்திருக்கிறாய். நாங்க தவறு செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்கிறான் தானே நாங்க அதை செய்யக்கூடாது. அல்லாஹ் கரீம் சொல்லி போட்டு எந்த செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹு தாலா குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் சுவர்க்கத்தை பத்தி சொன்னா அடுத்த நரகத்தை பத்தி சொல்லுவான். அல்லாஹு தாலாவுடைய தரக்கூடிய சவாபை பத்தி சொல்லும் போது அடுத்த தண்டனையை பத்தி சொல்றான். அல்லாஹ் தாலா மீது ஆதரவு வைக்கிறத பத்தி சொல்லும் போது அடுத்த எதை சொல்றான், பயத்தை பத்தி அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். எனவே நாங்க என்ன செய்யக்கூடாது, அதாவது இன்ன ரப்பக லது மக்ஃபிரத்தின் லின்னாஸி அலா துல்மிஹிம் என்று சொல்லிட்டு, அதாவது முத்ரிஃப் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் தாலா இதை சொல்லி போட்டு அடுத்தது அல்லாஹ் தாலா சொல்றான், இந்த இன்னல்லாஹ லஷதீதுல் இகாப், அல்லாஹ் தாலா கடுமையாக அந்த செய்யக்கூடியவன், தண்டிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் தாலா இங்கே குறிப்பிடுகின்றான். அடுத்தது அன்பான சகோதரர்களே, இந்த இரவுகளில் நாங்கள் அல்லாஹ் தாலாவிடம் ஆசை வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று தான், அதாவது அதனுடைய முக்கியமான ஒரு அமைப்பு தான் நினைச்சிருது நினைச்சிருது, நாங்கள் ஆசை வைக்கிறதோட ஆதரவு வைக்கிறதோடு நின்று விடக்கூடாது. அது நின்றுட்டோம்டா வெறும் நப்பாசையாக பேசிட்டோம். அது எந்த, நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், எங்களுக்கு சொர்க்கத்தில் பெரிய பெரிய அந்தஸ்தெல்லாம் கிடைக்கணும் என்று ஆசை மட்டும்தான் இருக்குது. அதுக்கு எந்த ஒரு வேலையும்
செய்யறதில்லை. அது அமானியன்னு சொல்லுவாங்க. அமானி என்ற அர்த்தம் வந்து வெறும் ஆசைகள், அதோடு மாத்திரம் நாங்கள் இருந்து கொள்ளக்கூடாது. அதுக்கு மேலாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹு தாலாவிடம் அதிக அதிகமாக அதை வேண்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை வேண்ட வேண்டும், வணக்கம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்க வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் கஷ்டப்பட்டு வணக்கம் செய்து அல்லாஹு தாலாவிடம் அதுக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய உள்ளங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக எங்களுடைய நாவுகள் அல்லாஹ்வுடைய திக்ரிலேயும் அல் குர்ஆனை ஓதுவதிலேயும் மற்ற மற்ற நல்ல காரியங்களையும் திளைத்திருக்க வேண்டும். அப்ப இதோட சேர்த்து தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் இந்த மிகப்பெரிய மகத்தான நற்கூலிகளை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும், ஆசை வைக்க வேண்டுமே ஒழிய ஒன்றுமே செய்யாம அல்லாஹ் தாலா என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புவான், என்ன எந்த செய்வான், எனக்கு பெரிய அந்தஸ்துகளை தருவான் என்று நினைச்சிட்டு இருக்கிறது வந்து சும்மா ஒரு நப்பா செய்தான், ஒரு வெறும் ஆசை தான். அதுக்கு ஒன்றும் எந்த செய்ய போறது இல்லை, கிடைக்க போறது இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதத்துடைய கடைசியிலே அல்லாஹ் தாலா என்ன செய்து வைத்திருக்கிறான்? எங்களுடைய மாதத்திலே நடந்த எங்களுடைய தவறுகள் அவைகளை சீர்திருத்துவதற்காக வேண்டி எங்களுக்கு கடமையாக்கினது தான் ஜக்காத்துல் ஃபித்ர். அதையும் கடைசியாக ஞாபகப்படுத்தினார்கள். அதாவது எங்களுடைய நோன்பை பரிபூர்ணப்படுத்தக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன, இது வந்து அதாவது உங்களுக்கு ஏற்பட்ட தவறுகளுக்கு ஒரு குற்றப்பரிகாரமாக இருப்பதோட மிஸ்கீன்களுக்கு எதாக மாறிவிடுகின்றது, உணவாகவும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது தொழுகைக்கு போவதற்கு முன்னால், ஃபஜ்ருக்கு பிறகு தொழுகை போகிறதுக்கு முன்னால சாமின் தம்ரின், அதாவது ஈச்சப்பழத்தில் ஒரு சா, அல்லது ஷாமின் ஷஈரின் பார்லியில் விலங்க சொல்றது, அதாவது அன்றைய காலத்தில் உணவாக பாவிக்கப்படக்கூடியவைகள். எதாக பாவிக்கப்படக்கூடியவைகள்? உணவாக, பழமாக, கறியாக அல்ல, உணவாக பாவிக்கப்படக்கூடியவைகள்ல சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் ஊரில் வந்து ஈட்ட பழம் வந்து பழமாகத்தான் சாப்பிடுறோம், உணவாக சாப்பிட்றது. ஆனால் இங்கே எதாவது சாப்பிட்ற, நம்ம ஊரில் வந்து ஈட்ட பழம் வந்து பழமாகத்தான் சாப்பிட்றோம், எதாக சாப்பிட்றது இல்லை, யாரும் உணவாக சாப்பிட்றது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உணவாக சாப்பிட்டாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஹதீஸில் வருது, எந்த 3 மாதத்துக்கு எந்த செய்யாது எங்கள் வீட்டில், அடுப்பெரியாது 2 மாதத்துக்கு 3 புற காண்போம் எந்திக்குது ஈச்ச பழமும் தண்ணியும். அப்போ உணவாக செய்கிறது கொடுக்கப்பட வேண்டும். ஒரு சான்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட செய்கிறது 2.25 கிலோ 2.5 கிலோக்குள்ள செய்கிறது. நாங்கள் 3 கிலோன்னு சொல்கிறோமே, அந்த கணக்கை செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடமையாக்கினார்கள். யாருக்கு? அலல் அப்தி வல் ஹுர்ரி, அவன் சுதந்திரவானாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும். வஸ்தக்கரி வல்லுன்சா, அடிமைக்கு யார் கொடுக்க வேணும்? அவன் எஜமான் கொடுக்க வேணும். வஸ்தக்கரி வல்லுன்சா, ஆண் பெண். வஸ்ஸகீர் வல் கபீர், சிறியவர்கள் பெரியவர்கள், சிறியவர்களுக்கு அவருடைய பொறுப்பானவர்கள் கொடுக்க வேண்டும். வலங்க மினல் முஸ்லிமீன், எல்லாரும் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க, தொழுகைக்கு போவதுக்கு முன்னால அதை கொடுக்கும்படி ஏவினார்கள். அதே நேரத்தில் வேறு வேறு இதுகளை வந்து என்ன செய்வாங்க, 1 நாள் 2 நாள் 3 நாளைக்கு முன்னால் எந்த செய்யலாம், இதை முற்படுத்தியும் கொடுக்கலாம். அந்த ஏழைகளுக்கு எந்த செய்ய உதவியாக அமைந்து கொள்வது. எனவே அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் மறக்காமல் செய்யணும், அதை கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து எங்களுடைய நோன்பில் ஏற்பட்ட தவறுகள், திறக்குறைச்சல்கள், பொடுபோக்குகள், அலட்சியங்கள், இவைகளுக்கு எதாக மாறுகின்றது? கஃபாராவாக, குற்ற பரிகாரமாக மாறிவிடுகின்றது. அதே நேரத்தில் அதாவது மிஸ்கின்களுக்கு எதாக மாறுகின்றது? உணவாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர், இறுதியாக ஒரு விஷயத்துக்கு நாங்கள் இந்த மாதத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் பெரும்பகுதியை அடைஞ்சிட்டோம். இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றது. அப்போ இவ்வளவு நாங்கள் அடைஞ்சதுக்கு அல்லாஹ் தஆலாக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றி என்ன தெரியுமா? நாங்கள் இந்த மாதத்தில் செய்த வணக்கங்களை தொடர்ச்சி ஆகிக்கிறோம். ரமதான் முடிஞ்சதோடு எல்லாத்தையும் முடிச்சிடுறது. குர்ஆன் ஓதுறது இல்லை, சுன்னத் தொழுறது இல்லை, அப்படி இல்லை. என்ன சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? அதாவது நன்மை எது தெரியுமா? அதுக்கு பின்னால் நன்மை வர வேண்டும். பாவத்தை பொறுத்த மட்டும், தவறுகளை பொறுத்த மட்டும் அதுக்கு பின்னால் தவறு ஏற்படும். ஒரு தவறு செஞ்சா அதுக்கு பின்னால் தவறு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நன்மை செய்யறதுடைய உண்மையான முறை என்ன தெரியுமா? தொடர்ச்சியாக அது இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் தாலாவுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி சுக்ர் என்ன தெரியுமா? இந்த மாதத்தோட எல்லாத்தையும் நாங்கள் செய்றது நிப்பாட்டி விட்டுறது அல்ல. எங்களுடைய இந்த வணக்கங்கள் இந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும், நோன்பு வந்துட்டா செய்றது எங்களுக்கு அதுக்குரிய ரமதான் காலத்தில் வந்து அந்த உற்சாகம் கூடுதலாக இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாலே வந்த வணக்கங்கள் எது செய்ய வேண்டும்? தொடர வேண்டும், இல்லாமல் போக கூடாது. சுன்னத்தான எவ்வளோ அமல்களை நாங்கள் செய்கிறோம், அந்த வணக்கங்கள் செய்கிறது எங்கள்கிட்ட தொடர்ந்து இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தாலா இந்த ரமதான் மாதத்தை அடைந்து அதிலே நரக விடுதலை பெற்று முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட
லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு